ஒருத்தனோட தலையவே வெட்டி இன்னொருத்த உடம்புல வச்சு தைக்க முடியும் அப்படின்னா நம்புவீங்களா? அப்படி ஒரு கதைங்க நடந்தது. இங்கே ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு பயங்கரமான கேன்சர் இருக்குது, அவன் உடம்பு பூராமல் எக்கச்சக்க வியாதி இருக்குது. அப்போ அவனுக்கு தெரிஞ்ச டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தலைமாற்று அறுவை சிகிச்சைன்னு ஒன்று பண்ணலாம்னு இருக்கேன், ஆனால் அதை சோதனை கட்டத்தில் தான் வச்சுருக்கேன். நீ ஓகேன்னா ஒரு பாடியில் உன் தலையை எடுத்து அப்படியே ஃபிட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அது உனக்கு பழகிரும் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் முதல்ல அதை கேட்கல, சரி வேறு வழி இல்லாமல் சரின்னு ஒத்துக்கிறான். இவன் தலையை எடுத்துகிட்டு போய் இன்னொரு உடம்புல செட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இவனால் அந்த உடம்பை அடாப்ட் பண்ணிக்கிற முடியல, இவன் நடக்க முடியல, நாங்கள் உட்கார முடியல, இவன் உடம்பு இவன் பேச்சை கேட்க மாட்டேங்குது. சரி ஓகே, நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடு, கொஞ்ச நாளில் உனக்கு இதாயிரும் அப்படின்றாங்க. இவன் ஒரு ஆர்டிஸ்ட், ஆனால் இப்போ அவனால் வரைய கூட முடியல, பென்சிலை ஒழுங்காக பிடிக்க கூட முடியல. எரிச்சல் அவன் டக்குன்னு டேபிள் தட்டி விடுறான், அந்த டேபிள் பறந்து போய் வேற பக்கம் விழுகுது. என்னடா இது தொட்டதுக்கு இந்த பறக்குதுன்னு ஒரு ஸ்கூட்டரை தூக்கி பார்க்குறான். அவனால் ஈஸியாக ஸ்கூட்டரை தூக்க முடியுது. அப்போ ஏதோ ஒரு பவர் இருக்கு போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவன் பொண்டாட்டியோட பேக் ஒருத்த அடிச்சுட்டு போயிடுறான். இறங்கி அவனுங்களை விளாசுன்னு விளாசுறான், ஒரு ட்ரெயின்டு நிஞ்சா அளவுக்கு அடிக்கிறான். என்னன்னா அந்த உடம்பு ஒரு நிஞ்சா அசாசினோட உடம்பு. இப்போ இவன் மூளையும் அந்த உடம்பு சேர்ந்ததுனால உடம்பு பயங்கரமாக நிஞ்சா லெவலில் வேலை பார்க்குது. மூளை அவனோட சொல்ல பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது ரெண்டும் ஒன்று சேர்ந்ததுனால நடக்க போகிறது என்ன?